வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, நாம் தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தொடர் சிந்தனையில் நம்மை இந்த மகரிஷியினுடைய தத்துவ பயணத்தில் இணைத்திருக்கிறோம். இந்த காந்த தத்துவம் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு உணர்ந்து கொண்ட பிறகு அந்த காந்த தத்துவத்தினுடைய செயல்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அங்கு உடல் ரீதியான செயல்பாடுகள், மனம் ரீதியான செயல்பாடுகள், இதில் அந்த உடல் ரீதியான செயல்பாடுகளிலே அது தானியங்கி என்பது ஒன்று, நாம இயக்கக்கூடியது ஒன்று. இப்படி இந்த காந்தம் பல்வேறு வகையிலே நமது வாழ்க்கைக்குள்ளாக ஊடுருவி பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இடம்தான் இன்றைய விஞ்ஞானத்தில், குறிப்பாக மருத்துவ விஞ்ஞானத்தில் இந்த இடம் தெரிந்து புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் பல்வேறு வகையான துன்ப நிகழ்வுகளுக்கான காரணம், உண்மையான காரணம் என்பது கண்டு அறிய முடியவில்லை. உண்மையான காரணத்தை கண்டு அறிய முடியவில்லை என்று சொன்னால் உண்மையான தீர்வும் கொடுக்க முடியவில்லை. அப்போ எல்லா தீர்வுகளுக்கும் முதன்மையாக இந்த தூய காந்த தத்துவம் என்பது தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை இதுவரை நமது காந்த தத்துவ தொடரை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு புரியும். இது புதிதாக கேட்பவர்கள் இருந்தால் நீங்கள் தமிழ் ஆனந்த யோகம் என்ற அந்த யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற அந்த தொடர், அதை முதல்லிருந்து அதை நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது கேட்டு பாருங்கள். ஏன்னு சொன்னா, அடிப்படையான அந்த காந்த தத்துவம் என்பது நமக்கு தெளிவில்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுல நமக்கு கன்ஃபர்மேஷனே வராது. நமக்கு அதில் நம்பிக்கை வராது, அதை ஏற்றுக்கொள்ளும் திறன் வராது. அப்போ அந்த அடிப்படையிலே நாம் இப்பொழுது இந்த காந்த தத்துவத்திலே அதனுடைய செயல்பாடுகளிலே அது எந்த இடத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறது என்பதை கடந்த வாரத்திலே நாம் 2 மையங்கள் என்று பிரித்து உணர்ந்தோம். அதாவது மூலாதாரம், உடலின் மையமாக இருக்கக்கூடிய மூலாதாரம், அதன் மையத்தில் இருக்கக்கூடிய கருமையம் என்று ஒன்றை பார்த்தோம். அது இல்லாமல் மனதின் மூலாதாரம் என்றும் அதற்குள்ளாக ஒரு கருமையம் என்றும் பீனியல் சுரப்பியின் மையத்தை வைத்து ஒன்று பார்த்தோம். இப்பொழுது நமக்கு இந்த பீனியல் சுரப்பி என்று சொல்லக்கூடிய மனோன்மணி என்பது மிகவும் அறிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய, உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு மையமாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. மகரிஷி அவர்கள் மனோன்மணி தவம் நடத்தும் பொழுது அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை நடத்துவார்கள். ஆனால் காலத்தால் அந்த தவம் இப்பொழுது நடத்தப்படுவதே இல்லை. அது ஒரு வருத்தம்தான். ஆனால் அதற்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன என்று சொன்னால்,
துரிய தவமும் மனோன்மணி தவமும் ஒன்றுதானே, அப்புறம் எதுக்கு இரண்டையும் வைத்து இருக்க வேண்டும் என்று அதை எடுத்து விட்டார்கள். ஆனால் இப்போது துரியதவம் செய்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் துரியம் என்ற இடம் எது என்று கேளுங்கள். தலை உச்சி, உச்சியின் மையம் என்று சொல்வார்கள். நம்ம அப்படியே பழகிட்டோம். சகசிராதாரம், பிரம்மரந்திரம் இப்படின்லாம் சொல்லிட்டோம். 1000 இதழ் தாமரைன்னு சில ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. 1000 இதழ் தாமரை மலர்ந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாமரைங்கிறது எங்கே இருக்குது, அதனுடைய இதழ்கள்ங்கிறது எது, அது மலர்றதுன்னா என்ன, அது எப்போ மலருது, அந்த இதழ்களெல்லாம் எந்த இடத்திலிருந்து விரிகிறது, அந்த இதழ்களெல்லாம் இணையக்கூடிய மையம் எது, இதெல்லாத்தையும் விளங்கி கொண்டு சொல்கிறார்களா என்றால் இல்லை. நாம் என்ன பண்ணிட்டோம், ரொட்டீனாக என்ன பண்ணிட்டோம், அந்த பிரம்மரந்திரம், சகசிராதாரம், உச்சியின் மையம் அப்படின்னு சொல்லி துரியதவம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கோம். அப்போ என்ன பண்ண முடியல, இந்த மனோன்மணி என்பதனுடைய அந்த உண்மைத்தன்மையையும் அதற்குள்ளாக பொதிந்திருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய புதையலாக இருக்கக்கூடிய ரகசியங்களையும் நாம் தெரிந்து உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. இப்போ நாம் தமிழானந்த யோகத்தில் இந்த மனோன்மணிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நமது குருமார்கள் நம்முள்ளிருந்து நம்மை தூண்டுகிறார்கள் என்பது தான் என் உணர்வுக்கு தோன்றுகிறது. அப்போ இந்த மனோன்மணி மையம் அப்படிங்கிறதுல இருந்து எண்ணங்கள் தோன்றுகிறது அப்படின்னு நம்ம கடந்த 2 வாரமாக நம்ம அதை பற்றி சிந்தித்தோம். அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி நம்ம பிரித்து பார்த்தோம், செயல்பதிவுகள் எல்லாம் மனோன்மணி மையத்தில், அந்த வினைப்பதிவுகள் எல்லாம் இந்த உடலின் மையமான கருமையத்தில் என்று அதை 2ஆக பிரித்தோம். இப்போது ஏன் அந்த வினைப்பதிவு எல்லாம் மூலாதாரத்தின் மையத்தில் இருக்கக்கூடிய கருமையத்துக்கு போகிறது என்று சொன்னால், அதுதான் உயிர் மையம், உயிர் சுழற்சியின் மையம் அதுதான். உயிர் எங்கிருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய விந்துநாதத்தை அடிப்படையாக கொண்டுதான், அதை மையமாக வைத்துத்தான் உயிர் உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை முதல்ல நம்ம தெளிவாக இருக்கணும். அதில் மகரிஷியினுடைய தத்துவங்களிலே இது ரொம்ப 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 முக்கியமான தத்துவம். காயகல்ப நிகழ்ச்சி நடத்தும் பொழுது, விளக்கம் நடத்தும் பொழுது இந்த இடத்தை மிகவும் விளக்கி சொல்ல வேண்டிய ஒரு இடம். அப்போ உயிர் மையம் இதை விளக்கி சொல்லலை அப்படின்னு சொன்னோம்னா, விந்துநாதத்தினுடைய தன்மையை, விந்துநாதத்தினுடைய பெருமையை, அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ காயகல்பத்தினுடைய விளக்கமே எங்கே எதை அடிப்படையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த உயிர் துகள்கள் என்பது விந்துநாதத்தை மையமாக கொண்டுதான் அது உடல் முழுவதும் இயங்குகிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக இருக்கணும். அப்போ அதை மையமாக கொண்டு இயங்குது அப்படின்னு சொன்னோம்னா, உடல் முழுவதும் உயிர் துகள் சுற்றி கொண்டிருந்தாலும் அதனுடைய ஈர்ப்பு மையம் என்பது எதாக மாறுகிறது, விந்துநாதம். அந்த விந்துநாதம் எங்கே இருக்கிறது, மூலாதாரம், அங்கே தானே. மூலாதாரத்தினுடைய மையத்திலே விந்துநாதம் இருக்கக்கூடிய மையம்தான் மூலாதாரம். அப்போ அப்படி வரும்போது இந்த உயிர் துகளினுடைய விரிவலையிலிருந்து தோன்றிக் கொண்டு இருக்கக்கூடிய காந்தம், அதுக்கு ஈர்ப்பு மையம் எதுவாக இருக்கும், அது மூலாதாரமாகத்தான் இருக்கும். வேறு வழி இல்லையா. ரெண்டும், அதாவது உயிரிலிருந்து, உயிர் துகளிலிருந்து விரிவலை தோன்றி விரிவலை தான் காந்தமாக மாறுது. அப்போ காந்த சுழற்சியின் மையம் எதுவாக இருக்கும், அதே மூலாதாரமாக தான் இருக்கும். இப்போ ஏன் இந்த கர்ம வினைப்பதிவுகள் அங்கு போய் தேங்குகிறது என்று சொன்னால்,
அதுக்கு ஒரே நோக்கம் என்ன என்று சொன்னால், அது இந்த கர்ம வினைகள் என்பது எதை அடிப்படையாக கொண்டு இந்த கர்ம வினைகள் இங்கு பதிவாகிறது? இந்த கர்மவினை ஒரு மனிதன் என்று எடுத்துக்கொண்டால் அவன் கர்மவினை பதிவுகளை பதிய வேண்டும் என்பதற்காக பிறக்கவில்லை. மனிதன் பிறந்ததனுடைய நோக்கமே வேறு. அவன் இதற்காக பிறக்கவில்லை. ஆனால் கர்மவினை பதிகிறான். அந்த பதிவதற்கான காரணம் என்ன? காரணம் என்று சொன்னால், அதாவது அளவு முறை மீறுதல், தேவையின் அளவு முறை மீறுதல், புலன் வழியாக தேவையின் அளவு முறையை மீறிய செயல்கள் தான் என்ன அது கர்ம வினை பதிவாக வருது. அப்போ முழுக்க 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 இந்த உடல் சார்ந்து உடலின் தேவை, இந்த உடலின் தேவை என்பதற்காக புலன் வழியாக செயல்பட்ட மனம், பொருளோடு உறவுகளோடு தொடர்பு கொண்ட மனம், தேவை முடிந்தபின் அதற்கு தேவையை மீறிய அந்த அனுபவங்கள் அவையெல்லாம் தனக்கே துன்பம் கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது. அங்கே கர்மவினை வந்துருச்சு. இவ்வாறு அந்த தேவையை மீறுவதற்காக நல்லா இந்த இடத்த நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒரு மனிதன் தேவையை மீறவில்லை என்று சொன்னால், தேவையை மீறி துன்பம் கொடுப்பது தனக்கு துன்பம் கொடுப்பது. தேவையை மீறி துன்பம் கொடுப்பதற்காக பிறருக்கு துன்பம் கொடுக்கறதுங்கிறது வருமே தவிர, தனக்கு ஒருத்தன் துன்பம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் பிறருக்கு துன்பம் கொடுக்க மாட்டான். அப்போ மகரிஷியினுடைய இந்த தத்துவத்தில் தனக்கோ பிறருக்கோ அப்படின்னு ஒரு இடம் வருது பார்த்தீங்களா? இது எவ்வளவு சிந்தனை பண்ணி கொடுத்துருப்பார்னு ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது. பொதுவாக நம்ம நாட்டில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கர்மவினை பாவம் புண்ணியம் இப்படின்லாம் பேசும்போது பிறருக்கு துன்பம் கொடுக்கறது தான் பாவம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி நம்மளை பழக்கப்படுத்திட்டாங்க. ஆனால் இங்கே மகரிஷி தனக்கோ பிறருக்கோ என்று முதல் முறையாக தன்னையும் அதில் சேர்த்துக்கிட்டார். தனக்கு துன்பம் கொடுத்தாலும் பாவம் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கி அதை சிந்தித்து பார்த்தா தனக்கு துன்பம் கொடுக்கறது தான் பாவம் அப்படின்னு தோணுதா? நல்லா ஆழ்ந்து சிந்தனை பண்ணி பாருங்கள். தனக்கு ஒருத்தன் துன்பம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அப்போ அவன் பிறருக்கு துன்பம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. தனது தேவைக்காக பிறருக்கு துன்பம் கொடுத்தான். நாம் பல தடவை சொல்லிட்டோம். நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தில் பல முறை பல நிகழ்ச்சிகளிலே பல தலைப்புகளிலே நாம் இதை பற்றி பேசியிருக்கோம். தேவை, உண்மையான தேவையை தேவையின் அளவில் பூர்த்தி செய்வதற்கு இல்லை என்று பிறருக்கு துன்பம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அங்கே நோக்கம் பிறருக்கு துன்பம் கொடுக்கணுங்கிற நோக்கம் இல்லை. அதில் நோக்கம் இல்லை. எந்த ஒரு செயலும் அதனுடைய நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் அது வினையாக பதிகிறதா செயலாக பதிகிறதாங்கிறது இருக்குது. அங்கே வினையாக பதிகிறதுங்கிறது அதனுடைய நோக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நோக்கம் என்பது உண்மையான தேவையை தேவையின் அளவில் பூர்த்தி செய்வது தான் நோக்கம் என்று இருந்து அதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு செயல் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த செயல் ஒருவருக்கு துன்பமாக இருந்தாலும் அது அறம் சார்ந்த செயலாகத்தான் செயலின் அடிப்படையில் அது கணக்கெடுக்கப்படும். ஆனால் அதனால் ஒருத்தருக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னு சொன்னாலும் அது நமக்கு கர்ம வினையாக மாறாது. ஏன்? நாம் செயலை எதன் அடிப்படையில் செய்கிறோம்?
அறத்தின் அடிப்படையில் செய்கிறோம். ரொம்ப கொஞ்சம் ஆழமாக இது சிந்திக்க வேண்டிய இடம். சார் என்னன்னாலும் துன்பம் கொடுத்தால் அது பாவம்னு நீங்கள் சொல்லிட்டீங்களே. நீங்கள் சாதாரணமாக இதுவரைக்கும் பக்தி மார்க்கத்தில் சொன்ன அடிப்படையில் நீங்கள் அதை சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் அது எப்படி வரும்? பிறருக்கு துன்பம் கொடுத்தால் அது பாவம் அப்படின்னு மட்டும்தான் அங்கே இருக்கு. ஆமாம், இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? தனக்கு துன்பம் கொடுக்காமல் பிறருக்கு துன்பம் கொடுத்தல் என்பது இல்லை என்று சொல்லிவிட்டோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த இடத்த ரெண்டாக பிரித்து பார்க்குறோம். எப்படி பிரிக்கிறோம்? தேவையின் அளவில் பூர்த்தி செய்வதற்காக செய்யக்கூடிய ஒரு செயல், தேவையை மீறி அதீத அனுபவம், அதற்காக நாம் செய்யக்கூடிய செயல். அப்போ எப்போ மீறினீங்களோ அப்போ தனக்கு துன்பம்னு வந்துடுச்சு. அப்போ தனக்கு துன்பம் கொடுக்கறதுக்காக செயல் செய்து அது பிறருக்கு துன்பமாக மாறுகிறது என்று சொன்னால் அது கர்மவினை. தனது தேவை என்பதற்காக மட்டும் செயல் செய்து அது பிறருக்கு அங்கே துன்பமாகவே இருந்தாலும் அது கர்மவினையாக மாறாது. அப்போ இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, உங்கள் மனசுக்குள்ளே இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி வரும். சார், அப்போ நம்ம அறம் சார்ந்து செயல் செய்தாலும் அந்த செயலில் பிறருக்கு துன்பம் ஏற்பட்டால் அது பாவமா இல்லையா என்று ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாக கேட்பீங்க. கேட்கணும், நீங்களே கேளுங்க, எனக்குள்ளாக நானும் கேட்கிறேன். அறம் சார்ந்த செயல்தான். அந்த செயல் துன்பமே கொடுக்காமல் இருக்குமா அப்படின்னு பாருங்கள். சசிகுமார் ஐயா இப்படி ஒரு கேள்வியை என்கிட்ட கேட்டார் ஒரு நாள். ஐயா, அறம் சார்ந்த செயல்தான், முழுக்க அறம் சார்ந்து தான் செயல் செய்கிறோம். அந்த செயல் செய்யும் பொழுது அங்கு ஏதோ ஒரு சிறிய ஒரு துன்பம் யாருக்காவது வந்துவிட்டது என்று சொன்னால் அப்போ இது அறம் சார்ந்த செயலா, அது கர்ம வினையா? இந்த இடத்துல எப்படி அந்த துன்பத்தை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இந்த இடத்துல நீங்கள் செயல் செய்பவரனுடைய நோக்கம், செயல் செய்பவரனுடைய அந்த நோக்கம் என்பதற்குரிய அடிப்படை காரணம் என்பது இயற்கையின் நியதிக்கு உள்ளாக இருக்கிறதா? இயற்கை நியதி என்ன? இயற்கை நீதி என்ன சொல்லுது? மனிதன் செயல் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதா? இயற்கை நீதி என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்கள். மனிதன் சொன்னால் செயல் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதா? என்னங்க இது ஒரு கேள்வி? அது கை, கால், மூளை, சிந்தனை இது எல்லாத்தையும் நமக்கு நல்லா இயங்கும்படி படைத்திருக்கிறது என்று சொன்னால் அது செயல் செய் என்று தானே சொல்லுகிறது. ஆமாம், செயல் செய்வதற்காக தான் கை காலெலாம் இருக்குது. ஏன் முழங்கை மடக்கிற மாதிரி இருக்குது, மணிக்கட்டு சுற்றுற மாதிரி இருக்குது, விரல்கள் ஏன் மடக்கிற மாதிரி இருக்குது, முன்னோக்கி மடக்கிற மாதிரி இருக்குது, பின்னோக்கி மடக்கிற மாதிரி இல்லையே. கால்கள் இப்படி மடங்குதே, முழங்கால் எதுக்கு, தொடையிலேருந்து பாதை வரைக்கும் ஒரே எலும்பு வச்சுருக்கலாமே, எதுக்கு இந்த ஜாயிண்ட்டு? இதெல்லாம் செயல் செய்வதற்குத்தானே. ஆமாம், செயல் செய்வதற்குத்தான். என்ன செயல் செய்வதற்கு என்று இயற்கை சொல்லுகிறது. அது இயற்கைகிட்ட தான் போய் கேட்கணும். இயற்கைகிட்ட போய் ஏன் கேட்கணும்? இயற்கை என்பது பேரறிவு. அதே பேரறிவு தானே நம்ம அனைவரிடமும் சிற்றறிவாக இருக்கிறது. நீங்கள் அந்த அறிவு ரீதியாக ஆழ்ந்து போய் அந்த மனதின் ஆழ்நிலையில் நீங்கள் போய் அதை கேட்டிங்கன்னா, மனதின் ஆழ்நிலையில் யார் இருக்கா? அறிவாகிய தெய்வம்தான் இருக்கிறது. அது பதில் சொல்லுமே, சொல்லும். அப்போ எதற்காக செயல் செய்ய வேண்டும் அப்படின்னு அப்படியே ஒரு டெல்டா லெவலில் போய் கேளுங்க, அந்த பேரறிவு பதில் சொல்லும். என்ன சொல்லும் என்று சொன்னால், உடலின் தேவை ஏற்படும் பொழுது
அந்த தேவையை சமன் செய்து கொள்வதற்காக நீ செயல் செய்ய வேண்டும். அதுதான் செயல். அந்த செயலை செய்வதற்காகத்தான் இந்த கை, கால்கள், மூளை, இந்த 5 புலன்கள் எல்லாத்தையும் இயற்கை படைத்திருக்கிறது என்று சொல்லும். செயல் செய்வதற்காக. அப்போ அந்த உடலின் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக. எப்படி நிறைவு செய்து கொள்வதற்காக? தேவை ஏற்படும் காலத்தில், தேவை ஏற்படும் நேரத்தில், தேவையின் அளவில் அதை பூர்த்தி செய்வதற்கு செயல் செய்வதற்காக. இதாங்க இயற்கை சொல்லுது. அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது செயல் செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த புலன்கள் வழியாக நீங்கள் செயல் செய்யலாம். அது கூட செயல்னு சொல்ல முடியாது. அது விட அது என்ன மாறும் அப்படின்னு சொன்னோம்னா, அது மனதின் தேவையாக மாறிவிடும். மனதின் தேவை என்பது ரசித்தல். ரசித்தல் என்பதற்கு செயல் செய்ய வேண்டுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தேவை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அடைதல், பெறுதல், துய்த்தல் இதெல்லாம் நடக்கணும். அப்போ அங்கே நீங்கள் செயல் செய்து தான் ஆக வேண்டும். ஆனால் ரசித்தல் அப்படின்னு மட்டும் இருக்கீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு நீங்கள் செயல் செய்யணுமான்னு கேட்டால் அங்கே கை கால்களுக்கெல்லாம் வேலை இல்லை, அதிகமாக இல்லை. ஒரு சும்மா சப்போர்ட் ஒன்றா இருக்கலாமே தவிர அதில் வேலை இல்லை. என்ன வேலை நடக்குது? புலன்களுக்கு மட்டும்தான் அங்கே வேலை. மனம் புலன்கள் வழியாக ரசிக்கும். அதானே ரசித்தல். அந்த ரசித்தல்ங்கிறதுல என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னா, கவனித்தல். நம்ம கூட தவம் நடத்தும்போது சொல்லுவோம், அப்படியே நம்மளை சுற்றி இருந்து எழக்கூடிய இயற்கையின் ஒலி அலைகளை கவனிங்கன்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம்? நம்ம காதுகளில் என்ன ஒலி அலைகள் வந்து மோதுகிறதோ அதை கவனிங்கன்னு சொல்லுவோம். அதை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், அதை சும்மா கவனிங்கன்னு சொல்லுவோம். கவனித்தல்ங்கிறது மட்டும்தான். கவனித்தல் என்பதில் எண்ணம் இருக்கிறதா? ஒரு சிந்தனை செய்யுங்க. இப்போ நம்ம ஒரு சிந்தனைக்குள்ளே போனோம்னா அந்த சிந்தனைக்குள் சிந்தனை அப்படியே போய்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நம்மளையெல்லாம் உயர்த்தி இருக்கிறார் வேதாத்ரி மகரிஷிங்கிறதுக்கு நீங்கள் உண்மையிலேயே உங்கள் நெஞ்சை தொட்டு பெருமைப்பட்டு கொள்ளுங்கள். இந்த இடத்துல ரசித்தல் அப்படிங்கிறோம், கவனித்தல் அப்படின்னு சொல்கிறோம். கவனித்தல் என்பதில் எண்ணம் இருக்கிறதா? இல்லைங்க. கவனித்தல் அப்படிங்கிறது எண்ணம் கிடையாது. அங்கே எண்ணம் வந்துருச்சுன்னா நீங்கள் கவனிக்கலைன்னு அர்த்தம். அப்போ நம்ம கவனிக்கிறோமா இல்லையா அப்படின்னா, எண்ணம் குறுக்கிட்டால் அங்கு கவனித்தல் நின்று போயிடும். அப்போ கவனித்தல் என்பது எண்ணமற்ற நிலை. நீங்கள் கவனித்தல் அப்படிங்கிறதுல மனம் என்ன ஆகும் தெரியுங்களா? மனம் அப்படியே இந்த புலனில் ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நிற்கும். நீங்கள் இப்போ ஒரு வீடியோவை என்ன பண்ணுவீங்க? பாஸ் பண்ணி வைக்கிறீங்கள, அந்த பாஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா நகண்டுக்கிட்டே இருக்கும். அந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னாகும்? அப்படியே ஸ்டில்லாக நிற்கும். இந்த மனம் எப்பொழுதும் புலன் வழியாக அல்லது மூளையின் வழியாக சிதறிக்கொண்டே இருக்கக்கூடிய மனம். அது கூட நம்ம முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவோம்னா, இந்த புலன்கள் வழியாக மூளையின் வழியாக வெளியேறிக்கொண்டிருக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லுவோம். அது வெளியேறிக்கொண்டு இருந்தது நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் தான் அப்படி தான் இருந்தது, வெளியேறிக்கொண்டு தான் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தோம்னா அப்படி சொல்ல முடியல. சிதறிக்கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறது. நீங்கள் கவனித்தல்னு வந்தோடனே என்ன ஆகிறோம்? சிதறுதல் நின்றுடும். அப்படியே மனம் என்ன ஆயிரும்? அந்த புலனில் வந்து அப்படியே நிற்கும், கவனித்தல். இங்கே தான் ரசித்தல். நீங்கள் கண்ணால் பார்த்து ரசிக்கலாம், காதால் கேட்டு ரசிக்கலாம், மூக்கால் நுகர்ந்து ரசிக்கலாம்,
தோலின் மூலமாக தென்றல் காற்று அப்படியே நம்மை வருடிக்கொண்டு செல்கிறது. அப்படியே ரசிக்கலாம். என்ன நாளை மட்டும் சொல்லிட்டீங்க, ஒன்றை மட்டும் சொல்ல மாட்டீங்களே. எதை? நாக்கு, சுவை. அங்கே மட்டும் என்னாகும்? அது மட்டும் என்னாகும்னா, நாம் ஒரு பொருளை தூக்கிறதுக்குத்தான் அப்போ தான் அங்கே என்ன பண்ண முடியும்? நீங்கள் ரசிக்க முடியும், ருசிக்க முடியும். ரசித்தல் ருசித்தல் அப்படிங்கிறது வந்துடுது. அந்த நாக்குக்கு போகும்போது அப்படி ஆயிடுது. அங்கே பொருளை தூக்காமல் ரசிக்க முடியாது. அங்கே செயல்ங்கிறது அங்கே வந்துடுது. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த 5 பூதங்கள் நமக்குள்ளாக குறைவுபடும்போது அந்த மண்ணின் தத்துவமாகிய உணவு, நீரின் தத்துவமாகிய நீர், இது ரெண்டும் தேவை என்பதற்கு நாம முயற்சி செய்து எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த ரெண்டும் இந்த நாக்கு வழியாக தான் போகுது. இது நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் செய்யக்கூடியது. மற்றது எதுவுமே நம்மளோட இதில் இல்லை, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அப்போ இந்த ரெண்டையும் தான் நம்ம கையில் கொடுத்துருக்கான் இறைவன். அப்போ இந்த பசி தாகம் ரெண்டையும். அதனால தான் அதை மட்டும் நம்ம என்ன பண்ணல, அது நீங்கள் நேரடியாக ரசித்தல் வராது, துய்த்தல் வந்த பிறகு தான் ரசித்தல் வரும். மற்ற நாளுமே பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே கவனித்தா போதும், ரசிக்கலாம். அப்போ மனதின் தேவை என்பது இந்த நாளில் வந்துடுது. அங்கே வரும்போது நீங்கள் செயல் செய்கிறீங்களா? இல்லையே, செயல் செய்யலை. அப்போ இப்போ நம்ம செயல் செய்வது என்பது, அதிகமான செயல் என்பது இந்த மண்ணின் தத்துவமாகிய உணவுக்கும் நீருக்கும், இது ரெண்டுக்கு தான் நம்ம செயல் செய்கிறோம். அது ரெண்டையும் பெறுவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? பொருள் ஈட்டுகிறோம், அதற்கு வேலை செய்கிறோம். இந்த பொருளை எங்கிருந்து ஈட்டுகிறோம்? சமுதாயத்திலிருந்து ஈட்டுகிறோம். சமுதாயத்தின் உழைப்பின் மூலமாக ஈட்டுகிறோம். அங்கே வரும்போது கடமைன்னு ஒன்று வந்துடுது. அப்போ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அங்கே கடமை என்று ஒன்று வந்து விடுகிறது. அப்போ அந்த கடமை என்று வரும்போது அந்த கடமையை திருப்பி செலுத்த வேண்டும் என்பது ஒன்று அங்கே வருகிறது, அதுவும் இருக்குது. அப்போ அது நம்ம அடுத்த செயல், அந்த அடுத்த செயல்னு போயிடும். இப்போ அந்த கடமையை திருப்பி செலுத்துவதற்கு நம்ம செயல் செய்யணுமா? செய்யணும். அந்த கடமையை திருப்பி செலுத்துறதுக்கு செய்யணும்னு சொன்னாலும், நீங்கள் தேவை அளவில் நீங்கள் இந்த சமுதாயத்திலேருந்து பெற்றிருந்தீர்கள் என்று சொன்னால், அங்கே கடமையை திருப்பி செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த இடத்த ஏதாவது சிந்திச்சு பாருங்கள். கடமை நம்ம பெருக்கிக் கொள்கிறோம். எதனால்? நமக்கு நிறைய கடன் இருக்குது சமுதாயத்தில். ஏன்? தேவைக்கு மீறியதினால் வந்த கடன். அதுதான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. தேவைக்காக, நீங்கள் உங்கள் தேவை மட்டும் இல்லைங்க, நம்ம குடும்பத்தின் தேவை, கணவன் மனைவி குழந்தைகள் தானே பொருள் ஈட்டுவதற்கு வரை உள்ள கடமை எல்லாமே இருக்கட்டும். எல்லாத்தையுமே அந்த தேவை அளவில் நீங்கள் நிறுத்திருந்தீங்கன்னா இந்த சமுதாயத்திலேருந்து வாங்கக்கூடிய கடன் ரொம்ப கம்மியாக தானே இருந்திருக்கும். திருப்பி செலுத்த வேண்டியது, அதற்கு செயல் செய்ய வேண்டியதும் கம்மியாக தான் இருக்கும். அப்போ எங்கே நமக்கு இது அதிகமாகுது? தேவையை மீறியதனால் தான் அதிகமாகிறது. அப்போ இப்போ செயல் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இயற்கை என்ன சொல்லுது? செயல் செய்ய சொல்லுதா? செய்ய சொல்கிறது எதுக்கு சொல்லுது? தேவையை பூர்த்தி செய்வதற்கு செயல் செய். அதை கொஞ்சம் விரிவுபடுத்துது. எப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போ கணவன் மனைவி கணவன் இவங்களுடைய தேவை, அங்கே ஒரு பரஸ்பரம் 2 பேருடைய தேவை என்ற அடிப்படையில் நீங்கள் அதை பூர்த்தி செய்வதற்கு செயல் செய்யுங்க. குழந்தை பிறந்துருச்சு,
குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை ஏன் பிறக்குது? நீங்கள் கர்மவினையெல்லாம் கழிக்காமல் இருக்கிறதுனால தானே குழந்தை பிறக்குது. கர்மவினையெல்லாம் குறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா குழந்தையே பிறக்காது. அப்போ அங்கே கடமைங்கிறதே வராது. இப்போ நமக்கெல்லாம் கடமை வருது அப்படின்னு சொன்னோம்னா நாம் என்ன பண்ணல, கழிக்கலை, வச்சுருக்கோம். அதனால் என்ன வருது, குழந்தை பிறக்குது. அப்போ அந்த குழந்தை தன் அளவில் உடலாலும் அறிவாலும் பொருளீட்டக்கூடிய நிலை வரைக்கும் கடமை செய்யணும். வந்துடுச்சா? இதெல்லாம் கடமை தான். இந்த கடமை அப்படிங்கிற அடிப்படையில் செய்யறதுக்கு செயல் செய்யணும். இப்படி தாங்க விரியுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. இப்படி தான் விரியுது. அதைத்தான் நாளாக பிரித்தாங்க. நம்ம வாழ்க்கையை எப்படி பிரித்தாங்க? பிரம்மச்சரியங்கிறதுல கடமைங்கிறது இல்லைங்க. நீ என்ன பண்ணுறீங்க? சமுதாயத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியது மட்டும்தான். அப்போ அந்த பெற்றுக்கொண்டதை திருப்பி செலுத்துறதுங்கிறது எப்போ ஆரம்பிக்குது? கிரகஸ்தம், இல்லறம் அப்படின்னு வரும்போது திருப்பி செலுத்துறது. அப்போ செயல் எங்கே அதிகமாக இருக்குது? நாம் இந்த கிரகஸ்தம்னு வர்ற இடத்துல செயல் அதிகமாக இருக்குது. பிரம்மச்சரியங்கிற இடத்துல செயல் அதிகமாக இருக்கா? இல்லை. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயம் அப்படி இல்லை. பிரம்மச்சரியமாக இருக்கும்போதே எவ்வளவு செயல் செய்யலாம். நீங்கள் தேவையை நிறைவு செய்து கொள்ளலாம். எங்கிருந்து? சமுதாயத்திடமிருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள். அதன் பிறகு ரசித்தல் என்பதை செய்யலாம். ரசித்தல் என்பதற்கு எங்கேயாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையே. அதை கொடுப்பதான் இயற்கை, இறைவன். ரசிப்பதற்கு அவ்வளவு பெரிய இயற்கையை நம்மை சுற்றிலும் கொடுத்திருக்கிறான். அப்படியே மொட்டை மாடியில் ஏறி சுற்றி அப்படி பாருங்கள், இயற்கையை ரசிங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. அதுக்கு செயலே இல்லை. நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். ரசித்தல் என்பது செயலல்ல, அது கவனித்தல். அவ்வளோதான். விழிப்பு நிலையோடு கவனித்தல் என்ற ஒரு நிலை தான் அது. அங்கு மனம் செயல்படவில்லை, மனம் குவிகிறது. அதனால தான் நம்ம சொல்லியிருக்கோம், இந்த ரசித்தலில் ஜீவகாந்த செலவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோமா? ரசித்தலில் ஜீவகாந்த செலவு இல்லை, ஆனால் துய்த்தலில் தான் செலவு உண்டு. இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த இல்லறம்னு வரும்போது கொஞ்சம் நம்ம செயல் கூடுது. ஏன்? கடமை கூடுது. கடமைக்குள்ளாக தேவை இருக்கிறது. கடமைன்னா வெறும், அதாவது முதல்ல தேவை அளவில் அப்படின்னு சொன்னோம். இப்போ கடமைன்னு ஒன்று சேர்ந்துருச்சே சார், அப்படிலாம் இல்லை. கடமைன்னு ஒன்று தனியெல்லாம் இல்லைங்க. நம்ம தேவை என்பது கணவன் மனைவி கணவன்கிற தேவையாக மாறுகிறது. கொஞ்சம் விரியுது, தேவை விரிகிறது. தேவை விரிவதுக்கு பேர் தான் கடமை. நீங்கள் கடமைன்னா அது என்னமோ தனின்னு எல்லாத்தையும் இந்த மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கிற மாதிரி ஒப்பிச்சோம்னாலே அப்படி தான். தேவைங்கிறது எங்கேயோ, அதே வாழ்க்கை தத்துவத்தில் இருக்குதுங்க. தேவைகள் 3. சரி, இது குடும்ப அமைதியில் இருக்குதுங்க. அப்போ இது உலக அமைதியில் அப்படி அந்த டாப்பிக்கில் வருதுங்க. எது? தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம். இதெல்லாம் எங்கே வருது? அங்கே வருது, இங்கே வருது. அதை தான் அங்கங்கே அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிங்கன்னா இது எதுவுமே பயனாகாது. அது நீங்கள் எதுக்கு யூனிவர்சிட்டி கோர்ஸில் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு மட்டும்தான் உதவும். சர்டிஃபிகேட்டுக்கு ஃப்ரேம் போட்டு சந்தன மாலை போட்டு சாம்பிராணி போடுறதுக்கு தான் உதவும், வாழ்க்கைக்கு உதவாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்றைக்கி எல்லாமே சான்றிதழுக்கான ஆன்மீக கல்வி என்பது சான்றிதழோடு போய்விடுமே தவிர அது வாழ்க்கையாக மாறாது என்பதை பல ஆண்டு காலமாக நம்முள் சென்றவர்களை பார்த்து நாங்கள் மிகவும் துல்லியமாக புரிந்து கொண்டோம். அப்போ எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல இருக்கிறத பொருத்தி பாருங்கள். அப்போ என்ன வருது? கடமைங்கிறது தனியெல்லாம் இல்லை, தேவைதான். அது விரியும் போது கடமையாக மாறுகிறது. என் தேவையை மட்டும் நான் தனியாக இருக்கேன், என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யணும். உடலின் தேவையை பூர்த்தி செய்யணும்.
அப்படியே ஒன்று காட்டில் இருக்கிறேன், காட்டில் இருக்கக்கூடிய காய் பழங்களை பிடுங்கி சாப்பிட்டு அப்படியே நான் தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறேன். ஏன்னா அது முடிஞ்சு போச்சு, அது தேவையை பூர்த்தி செய்தலோடு நின்று போச்சு. ஆனால் நான் ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு மனைவி, அவங்களுக்கு தேவை இருக்கும் அல்லவா. இப்போ அவங்க தேவைக்கு நான் பழம் பறித்து கொண்டு வர வேண்டியிருக்குல்ல. அப்போ நான் அதை செய்ய வேண்டியிருக்குல்ல, அந்த செயலை செய்ய வேண்டியிருக்குல்ல. என் மனைவியினுடைய தேவைக்காக நான் ஒரு செயல் செய்கிறேன். அப்போ அது தேவையின் அடிப்படையில் வருது, அவங்க தேவை. ஆனால் அது விரியும் போது, தன்னை தாண்டி விரியும் போது கடமைன்னு மாறுது. அங்கே தான் தான் குடும்பம். அப்போ குழந்தை வந்துடுது. குழந்தையினுடைய தேவை எல்லாத்துலேயுமே தேவை தாங்க. அதாவது மனிதனுடைய வாழ்க்கை இந்த தேவைகள் 3ஐ அடிப்படையாக கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் வாழ்க்கை தத்துவத்தை தெளிவாக படித்து பாருங்கள். தேவைகள் 3, காப்புகள் 3. காப்புகள் 3. காப்புகள் 3க்கு ஏதாவது செயல் செய்யணுமா? காப்புகள் 3ங்கிறது செயலா? தேவைகள் 3ல் செயல் இருக்குதுங்க. காப்புகள் 3ல் ஒன்றும் செயல் இருக்கிற மாதிரி தெரியலையே. எதுக்கு சிந்திச்சு பார்ப்போம். என்ன இருக்குது? இயற்கை சீற்றம், வேற்றுயிர் பகை, தற்செயல் விபத்துன்னு சொல்கிறார். அதானே இயற்கை சீற்றம். இயற்கை சீற்றத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் என்ன செயல் செய்ய வேண்டியிருக்கு? நல்லா யோசிங்க, யோசிச்சு பாருங்கள். வாழ்க்கை தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ளாதது தான் நமது குறை. வாழ்க்கை தத்துவம் 12ஐயும் மனப்பாடம் பண்ணிடுறது. நான் 2ஆம் நிலை அகத்தாய் பயிற்சி போகும்போது தேவைகள் 3 என்னான்னு கேட்பேன். உடனே நோட்டை எடுப்பாங்க, நோட்டை எடுத்து திறந்து பார்ப்பாங்க, போன மாதம் படித்தது அப்படின்னு. இதை நோட்டை பார்த்து தான் இந்த தேவைகள் 3 நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால், இந்த போர்டில் 2ஆம் நிலை அகத்தாய் பயிற்சின்னு மேலே எழுதி போட்டிருப்பாங்க. நான் அந்த பொறுப்பாசிரியரை கூப்பிட்டு என்ன பண்ணிடுவேன், இதை முதல் நிலை அகத்தாய் பயிற்சி என்று அந்த தலைப்பை மாற்றி விடுங்கள் என்று சொல்லிடுவேன். தேவைகள் 3 மனப்பாடமாக தெரியாமல் நீ எதுக்கே 2ஆம் நிலை அகத்தாய் பயிற்சிக்கு வந்த? இப்போ தெரியுதா? கேஜி சாமி எங்களுக்கெல்லாம் சொல்லுவார், முதல்நிலை அகத்தாய் பயிற்சி 50 தடவை எடுத்தினா தான் நீ மனவள கலைஞன், அப்போ தான் வேதாத்திரிய உண்மை சீடன்னு சொல்லுவார். 50 தடவை எடும்பார். 50 தடவை 50 பேராசிரியர் நடத்துகிறது எல்லாத்தையும் கேளும்பார். எங்கெங்கெல்லாம் முதல்நிலை நடக்கிறத போய் கேளும்பா அப்படிம்பார். 50 தடவை பேசும்போது கேட்கும்போது 50 விதமான புரிதல் உனக்கு வரும். அப்போ தான் நான் உனக்கு அந்த வாழ்க்கை தத்துவம் புரியும் அப்படிம்பார். அப்படி இருந்த ஒரு காலம், அதுதான் வேதாத்திரியம். சரி, அப்போ அந்த தேவைகள் 3ங்கிறது மட்டும்தான் செயல். காப்புகள் இயற்கை சீற்றம், அதுக்கு நம்ம ஒன்றும் சும்மா இருந்தாலே போதும், இயற்கை சீற்றம் வராது. இப்போ இயற்கை சீற்றம் நிறைய வருதில்ல, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் பெரிய ஐநா சபையில் உட்காந்து பேசுங்க, இல்லை அமெரிக்க ஜனாதிபதியில் உட்காந்து பேசுங்க, இல்லை இந்திய பாராளுமன்றத்தில் உட்காந்து பேசுங்க. என்ன செய்ய போகிறீங்க? என்ன செய்கிறதுன்னு நீங்கள் பேசலாம். விஞ்ஞானிகளை கூப்பிட்டு பேசலாம், அதிகாரிகளை கூப்பிட்டு பேசலாம். என்ன செய்யலாம்? இயற்கை சீற்றம் வரப்போகுது, உடனே அதெல்லாம் தூர்வாருங்க, இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ஃபண்டை வாங்க, அதில் ஒரு பாதியை அடிச்சிருங்க. இதுதான் இன்றைக்கி நடக்குது. நீ என்ன பண்ணணும்? இயற்கை சீற்றம் வராமல் இருக்கணும். நீ ஒன்றும் பண்ணாமல் இரு. தேவையை மீறாமல் இருந்தீங்கன்னா ஒரு சீற்றமும் வராது. இல்லைங்க, அப்புறம் மெட்ராஸில் வெள்ளம் வந்துடுது, அப்புறம் தண்ணி வந்துடுது, தண்ணி தேங்கிறது. நான் இன்று சத்தியம் செய்து சொல்கிறேன், சென்னை மாநகரிலே இருப்பவர்கள் அனைவரும் தேவையை மீறுவதில்லை அப்படின்னு ஒரு வருஷம் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். கண்டிப்பாக அங்கே வெள்ளம் வரும் அளவுக்கு மழை வராது. தேவை அளவுக்குத்தான் வெள்ளம் இது மழை வரும். தேவை முடிந்தவன் நின்றுவிடும். எப்போ வரும்? இப்போ எல்லாம் புயல் வந்தால் தான் மழை வருது. அப்போ அப்படி வராது. உங்களுக்கு குடி தண்ணி இருக்குது, அங்கே டேமில் தண்ணி அங்கே செம்பரம்பாக்கத்தில் குறைஞ்சிருச்சு அப்படின்னா மழை வந்துடும். நிறைஞ்சிருச்சுன்னா நின்றுடும். அதை எடுத்து விட்டு உடச்சி விட்டு சட்டரை திறந்து விட்டு வீட்டுக்குள்ளே பூந்துற அளவுக்கு மழை பெய்யாது. ஏன் நீ தேவை அளவில் நிறுத்திக்கிட்டீங்கன்னா அதுவும் தேவை அளவில் நிறுத்தும்பா. என்னங்க அதுக்கு என்ன அறிவு இருக்கா? உன்னைய விட அதுக்கு அறிவு, பேரறிவு. அது இயற்கையின் அறிவு. இயற்கையின் அறிவு.
நீ தேவையை மீறினதுனால தான் அதுவும் மீறுது. நீ நான் மதுரையில் இருந்து கொண்டு இருக்கிறேன். மதுரையில் 365 நாட்களும் வைகையில் தண்ணீர் சென்று கொண்டே இருந்தது. எங்கள் தாத்தா காலத்தில் இருந்தது. ஒரு சினிமா படத்தில் என்எஸ் கிருஷ்ணன் வந்து அப்படி வைகை ஆற்றுல அப்படியே உள்ளே போவார். கெண்டைக்கால அளவு கொஞ்சம் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ கையை கீழே வைப்பார். கீழே வச்சு கையை கீழே கொண்டு வந்தாருன்னா தண்ணி இருக்கும், அள்ளி குடிப்பார். இங்கே வருஷம் முழுவதும் கையை வச்சோம்னா குடிக்கிறதுக்கு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும்ப்பா. கை, அதனால தான் வைகைன்னு பேர் வந்துச்சுன்னு ஒரு வசனம் ஒரு சினிமா படத்தில் கேட்ட ஞாபகம் இருக்குது. அது எப்படிங்க வருஷம் முழுவதும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு? மழை நின்று போச்சுன்னா நின்று போயிரும்ல. இப்போ எல்லாம் வைகையில் தண்ணியே ஓடுறதில்ல. மழை பெஞ்சுன்னா ராத்திரி மழை பெஞ்சுன்னா காலையில் நின்று போகுது. அப்படி இல்லைன்னு எப்போ ஓடும் அப்படிங்கனோம்னா, ஒழுக்க மழை பெஞ்சு டேமையும் திறந்து விட்டு இதையும் திறந்து விட்டு அப்புறமும் மழை பெய்யும் பாருங்கள். டேமையும் திறந்து விடுற அளவுக்கு திறந்து விட்டு அதுக்கப்புறமும் மழை பெஞ்சு ஓடும், வெள்ளம் மாதிரி ஓடும். ஒன்று அதிகமாக ஓடுது, இல்லை சும்மா கிடக்குது. இதே தானே இன்றைக்கி மனித வாழ்க்கை அப்படி தானே இருக்குது. மனித வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒருத்தன் பெரிய பணக்காரனாக இருக்கான், எல்லாத்தையும் குமிச்சு வச்சுக்கிறான். ஒருத்தன் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறான். நீ செய்கிற வேலையை தாண்டா நான் செய்கிறேன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் தேவை அளவில் மனிதன் வாழ்ந்து கொண்டு இருந்தான் என்று சொன்னால் தேவைக்கு அது கரெக்டாக மழை பெய்யும். தேவைக்கு இருக்குதுன்னு சொன்னால் நின்றும். உங்களுக்கு வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே டீனருக்குள்ளே தண்ணி பூந்துருச்சு, மாம்பழத்தில் தண்ணி வரவே வராது. இதை சத்தியம் செய்து சொல்கிறேன். என்னையா இப்படி சத்தியமெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், எந்த நம்பிக்கையில் நீங்கள் சத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே நம்பிக்கை தான், இறை நம்பிக்கையின் அடிப்படையில் நான் சத்தியம் செய்கிறேன். அப்போ நம்ம மீறுறது தான் காரணம். அப்போ இயற்கை சீற்றத்திலிருந்து காத்துக்கொள்வது நம்ம ஏதாவது செயல் செய்யணுமா? ஒன்றும் நீ சும்மா இருந்தால் போதும்பா. இதான்ப்பா தத்துவம். வெற்றியீர் பகைன்னு என்ன? விலங்குகள்லேருந்து நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். மகரிஷி சொல்வார், அந்த விலங்குலேருந்து கூட காத்துக்கொள்வது ஈஸி. இந்த ரெண்டு கால் ஜீவன் இருக்கானே, இந்த விலங்கு இருக்கே வெற்றியீர், இவன்கிட்டருந்து காத்துக்கிறதா இப்போ பேசா இருக்குது. இவன் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு இருக்குது. இவன் ஏன் பண்ணுறான்? இவன் ஏதாவது பிடிக்கிட்டு போயிடுவானோ, வீட்டை உடச்சி போடுவானோ, இதை பண்ணிடுவானோ, அதை பண்ணிப்பானோ. மனுஷன் மேலே தான் பயம். நீங்கள் யாராவது கதவை போட்டுறீங்கல்ல, கதவை சாத்துறீங்கல்ல, எதுக்கு அப்படின்னு கேட்டால், ஏதாவது நாய் நரி பூனை ஏதாவது வீட்டுக்குள்ளே வந்துடும்ல, அப்படி தானே. அப்போ சும்மா போட்டு அப்படி தாப்பால் மட்டும் அப்படி போட்டு விட்ருங்க, போதும்ல. அந்த கொடியை மட்டும் போட்டு விட்ருங்க. அதுக்கு மேலே எதுக்குங்க வந்து 7 லீவர் பூட்டு போட்டுறீங்க? அது இந்த மனுஷங்கிற வெற்றியீர் அவன் ஏதாவது பண்ணி விடுவானோங்கிறதுக்காக. அவன் ஏங்க பண்ணுறான்? எதுக்குங்க பண்ணுறான்? அவன் தேவையை பூர்த்தி செய்வதற்காக பண்ணுறான் இல்லையே, தேவையை மீறுவதற்காக பண்ணுகிறான். அவனை தேவையை பூர்த்தி செய்வதற்காக பூட்டை உடைச்சான்னா அது அறம்னு சொல்லிவிட்டான். தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு அவன் பூட்டெல்லாம் உடைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இங்கே என்னாச்சு? எல்லாமே தேவையை மீறுதல் அப்படின்னு வந்துட்டோம். அப்போ இப்போ நம்ம இப்போ ஒரு டாப்பிக்குள்ளே போனால் அதுக்குள்ளேயே ரொம்ப ஆழமாக போயிட்டோம். இப்போது செயல்பதிவு அப்படிங்கிறதுல நாம் வந்து செயல் செய்ய வேண்டியது என்பது ஒரு அறமாக இருந்தாலும் அந்த அறத்தின் செயலிலே எங்காவது ஒரு துன்பம் வருமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அதுக்கு தான் இப்போ செயல் செய்கிறதே எப்போ செய்யணுங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் அந்த அறத்தின் அடிப்படையில் செயல் செய்யும்போது அங்கே ஒருத்தருக்கு துன்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த துன்பம் உங்களை பாதிக்குமானா பாதிக்காது. ஏன்னா நீங்கள் அறத்தின் அடிப்படையில் செய்கிறீர்கள். உங்களுடைய நோக்கம் இயற்கையின் நோக்கத்துக்கு முழுமையாக பொருந்தி வருகிறது, உங்களை ஒன்றும் செய்யாது. அப்போ அந்த துன்பத்துக்கான காரணம் என்ன? அவன் அடைந்த துன்பத்துக்கான காரணம் என்ன? அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த இடத்தில் அவனுடைய கர்மவினை கழிவதற்காக அந்த இடத்துல வந்து அவன் என்ன பண்ணிட்டான்? துன்பத்தை ஏற்றுக்கொண்டு போய்விட்டான், முடிஞ்சு போச்சு. சில இடத்துல துன்பத்தை ஏற்றுக்கொள்வார்கள், அந்த துன்பம் இவரை பாதிக்காது. அந்த துன்பம்
இவரை பாதிக்காது. இப்போது சில பேர் சொல்லுவாங்க, இப்போ ஒருத்தர் 100 ரூபாயை ஒருத்தர்கிட்ட வந்து பிடிங்கிட்டாரு, திருடிட்டார், தெரியாமல் எடுத்துட்டார், ஏமாற்றிட்டாருன்னு வச்சுக்கோம். இப்போ இவர்கிட்டருந்து 100 ரூபா போயிடுச்சு, யாருக்கு? அவர் கைக்கு போயிடுச்சு. இப்போ இந்த கர்ம வினை எப்படி போகுது? இந்த 100 ரூபாயை இழந்தாரே அவர்கிட்ட கர்ம வினை குறைஞ்சிருது. அந்த 100 ரூபாயை எடுத்துட்டாரே அவர்கிட்ட ஏறிடுச்சு. 2 நடந்துச்சா? அப்போ 100 ரூபா எங்கே போகுதோ அது கூடவே இந்த கர்ம வினை போயிடுது சார். அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஒரு 1000 ரூபாயை கொண்டு போய் ஒரு அனாதை ஒரு முதியோர் இல்லத்தில் சாப்பாடு போட்டோம். இந்த சாப்பாடை அவங்க சாப்பிட்டாங்களே சார், இப்போ எனக்கு கர்மவினை குறையுதா சார்? 1000 ரூபாய் கர்மவினை குறையுதா? குறையுது. அது சாப்பாட்டின் வழியாக அந்த சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் போயிருமே சார்? போகாது. முதல்ல போச்சுன்னு சொன்னீங்களே சார். ஆமாம், அது எப்படி போச்சுன்னா அவன் தேவையை மீறியதற்காக அவன் அந்த 100 ரூபாயை ஏமாத்தினான் அவங்ககிட்ட, தேவையை மீறியதற்காக. இங்கே என்ன நடந்தது? தேவைக்காக. அப்போ என்ன ஆயிடுது? கர்மவினை கழிஞ்சிருச்சு. ஆனால் அங்கே ஏறலை சார். நம்மள்கிட்டருந்து வெளியே வந்துருச்சு, அங்கே ஏறலைங்கிறீங்களே. அப்போ அது எங்கே சார் போகும்? அது வான்காந்த களத்திலே கரைந்து விடும். கடலில் பெருங்காயத்தை கரைச்ச மாதிரி கரைஞ்சிருமையா, குடிக்க போச்சு. அதே போல தான் இங்கு அவருடைய கர்மவினை கழிக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருந்திருக்கிறார். அவர் இந்த செயலின் குறுக்கே வந்து விட்டார். அவர் துன்பத்தை அவர் அனுபவித்தார். அவருடைய கர்மவினையை கழித்து கொண்டார். அவர் போயிட்டார். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நமக்கு ஒன்றும் ஆகாது. நீ அறத்தின்படி இருந்தாலும் அதில் துன்பம் வருமா? நாம் அறத்தின்படி தானே செய்கிறோம். அப்படி செய்யும்போது அங்கே துன்பம் வரக்கூடாதுல்ல யாருக்கும். அப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா, இயற்கை மழை பெய்கிறது, நார்மலாக மழைன்னு வச்சுங்க, புயல் இல்லை, வெள்ளம் இல்லை, எதுவுமே இல்லை, நார்மலாக மழை பெய்யுதுங்க. ரொம்ப வறட்சியாக இருந்துச்சு. அப்பா, இந்த மழை பெஞ்சுனா தான் நம்ம விதை போட முடியும், உழுவ முடியும், விவசாயம் பண்ண முடியும். விவசாயம் பண்ணுறதுக்கு மழை வந்துருச்சு, குடி தண்ணிக்கு மழை வந்துருச்சு, எல்லாருக்கும் குளிர்ச்சி ஆகிறதுக்கு மழை வந்துருச்சு, வெக்கை குறையிறதுக்கு மழை வந்துருச்சு. எத்தனை பல லட்சம் பேருக்கு என்னாச்சு அங்கே அந்த ஊரில்? அது பயன்படுவதற்காக மழை வந்துச்சு. ஆனால் அந்த மழை பெய்கிறப்ப சில பேர் இருப்பான், என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? அந்த ரோட்டு ஓரமாக கடை வச்சுருப்பான். அன்றைக்கி இங்கே ஒரு காய்கறி சந்தை போட்டிருப்பாங்க, இல்லை காய்கறி ரோட்டில் வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. மழை வந்துருச்சு, இவங்களுக்கு என்னாச்சு? அந்த காய்கறியெல்லாம் ஒன்று அப்படியே விட்டால் நனைஞ்சு போயிடும். அதை ஒரு மூடி வச்சு, அப்போ யாரும் வரவே மாட்டான், வியாபாரமும் இல்லை. அன்றைக்கி வியாபாரமும் இல்லாமல் போச்சு. மழையும் மழை பெஞ்சு என் பொழப்பே கெட்டு போச்சு. ஒரு துன்பம், அவங்களுக்கு ஒரு துன்பம் வந்துடுச்சா? இப்போ மழை பெய்கிறது துன்பம் கொடுக்கறதா இல்லை துன்பத்தை போக்குறதுக்கு வந்துச்சா? அது துன்பத்தை போக்கியதுங்கிறது எத்தனை லட்சம் பேருக்கு? அதில் சில 100 பேருக்கு அங்கே துன்பமும் இருக்க தான் செய்யும். இந்த துன்பத்தை என்ன பண்ணுறது? அப்போ இந்த துன்பத்துக்கான கர்மவினை பதிவை அந்த வர்ண பகவானுக்கு அனுப்பிடலாமா? இது ஏன் இவன் அதில் போய் சிக்கிறான்? நம்மளே மழை பெய்யுது, வீட்டில் இருப்போம், சில நேரத்தில் நடு ரோட்டில் மாட்டிக்குவோம், ஒதுங்கிறது கூட இடமெல்லாம் மாட்டிக்குவோம், நனைஞ்சு அப்படியே வந்து சேருவோம். ஏன் நீங்கள் அந்த இடத்துல போய் மாட்டினீங்க? கரெக்டாக நீங்கள் ஒன்று கிளம்புறதுக்கு முன்னாடி மழை ஆரம்பிச்சிருந்தால் அங்கேயே இருந்திருப்பீங்க. அல்லது வீட்டுக்கு வந்துருந்தீங்கன்னா, வந்த பிறகுன்னா மழை பெஞ்சுன்னா மழை அது பாட்டுக்கு பேஞ்சிக்கிடுவோம். நடுவழியில் மழை பெய்யும் பொழுது நீங்கள் ஏன் நடுவழியில் வந்தீர்கள்? நீங்கள் நடுவழியில் வந்ததை பார்த்துட்டு இந்த மழை வந்துச்சா? இந்த மழை பெய்யும் போது நீங்கள் வந்து விட்டீர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அந்த மழை பெய்யும் பொழுது நாம் வந்துட்டோம். நம்ம கர்மவினை என்ன பண்ணிச்சு? அந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. அவ்வளோதான். நம்ம கர்மவினை நாம் அனுபவிக்க வேண்டிய காலம் அனுபவித்தோம். இப்படி தான் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல இந்த செயல் அப்படிங்கிறது அந்த எண்ணத்தின் மூலமாக செயல்ங்கிறது வருது அப்படின்னு சொன்னாலும், இந்த செயல் பதிவுகள்
எல்லாமே நம்ம இங்கே மனோன்மணி மையத்திலிருந்து எண்ணமாக வருகிறது என்று சொல்லியிருந்தோம். இப்போ இதில் ஒரு சிந்தனையை இப்பொழுது உங்களுக்கு சிந்தனைக்காக இப்போ நம்ம வெளிப்படுத்துவோம். இதை நீங்கள் இந்த ஒரு வார காலம் சிந்தனை பண்ணுங்க. என்ன சிந்தனை அப்படின்னா, இப்போது நல்ல எண்ணங்கள், தீய எண்ணங்கள், நம்ம போன வாரமே என்ன சொல்லிட்டோம், தேவையை அடிப்படையாக கொண்டு நாம் விரும்புகிற அல்லது ஒரு நோக்கத்தில் எய்ம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதன் அடிப்படையில் வருகிற எண்ணங்கள்னு ஒன்று இருக்குது. தேவையை அடிப்படையாக கொண்ட எண்ணங்கள் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டோம். அப்போ இந்த இதில் அது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அந்த எண்ணம் கெட்டதுன்னு சொல்ல, அதை தேவையை அடிப்படையாக கொண்டு, விருப்பத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் செயல் செய்யும்போது அங்கே அது நல்லதா கெட்டதா நாங்கள் ஒன்றும் டிசிஷனே இல்லை. இது செயல் செய்ய தொடங்கும் போதே இது கெட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒருத்தனை அடிக்க போகிறீங்க, குச்சி எடுத்து அடிக்க போகிறீங்க, ஒருத்தனை கத்தி எடுத்து குத்த போகிறீங்க. அப்போ அந்த நோக்கமே என்ன ஆயிடுச்சு, துன்பம் கொடுத்தல் என்பதை நோக்கமாக மாறிவிட்டது. அதை நீங்கள் டோட்டலாக அந்த கெட்டதுன்னு போட்டுருங்க, கெட்ட செயலில் போட்டுருங்க. அது எங்கேருந்து வரும், கர்ம வினை பதிவிலிருந்து தான் வரும். அந்த எண்ணம் நமது உடலின் மையமாகிய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய கர்மவினை பதிவுகளிலிருந்து தான் அந்த எண்ணம் வரும். அந்த எண்ணம் அங்கேருந்து தான் வரும். ஆனால் இப்போ நம்ம மனோன்மணியிலிருந்து எந்த மாதிரி எண்ணங்கள் வரும், நல்ல எண்ணங்கள் எல்லாம் மனோன்மணியில் தான் வரும். ஏன்னா அது அறிவாகிய தெய்வத்தினுடைய தன்மையாகிய அன்பும் கருணையின் அடிப்படையில் வரக்கூடியது. அதெல்லாம் அங்கேருந்து தான் வரும். அதே சமயத்தில் நாம் சிந்தித்து எண்ணுதல் என்பது விருப்பம் என்பதன் அடிப்படையில், நோக்கம் என்பதின் அடிப்படையில் ஒரு செயல் செய்வதற்காக ஒரு எண்ணம் வருகிறது இல்லையா. இப்போ ஒரு பையன் இருக்கான், பையன் என்ன பண்ணுறான், படிக்கணும், பாஸ் பண்ணணும், ஒரு வேலைக்கு போகணும், பொருள் ஈட்டணும், குடும்பத்தை நடத்தணும், இப்படின்னு ஒரு நோக்கத்தை வச்சுருக்கான்ல. அப்போ அதுக்குரிய செயல் செய்வான்ல, அதுக்குரிய செயல் செய்யணும்னு ஒன்று வருதில்ல, படிக்கணும்னு ஒரு எண்ணம் வருதில்ல, வேலை செய்யணும்னு ஒரு எண்ணம் வருதில்ல. இதெல்லாம் நல்லதுல போடுவீங்களா, கெட்டதில் போடுவீங்களா? அப்போ இது நல்லதுலேயும் போட முடியாது, கெட்டதுலேயும் போட முடியாது. இதைத்தான் நம்ம என்ன சொன்னோம், தேவை பூர்த்தி செய்வதற்காக நாம் செய்யக்கூடிய அந்த செயல்கள், அந்த நோக்கம் தேவை. அது அப்போ அதெல்லாம் எங்கேருந்து வரும், அதெல்லாம் மனோன்மணியிலேருந்து தான் வரும். அந்த செயல் பதிவுகளெல்லாம் மேலே தான் இருக்கும். இப்போ இந்த கர்மயம் என்று சொல்லக்கூடிய, கீழே மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய உடல் மையம் இருக்கிறது, அங்கே போகும்போது அங்கேருந்து வரக்கூடிய எண்ணங்கள் எது அப்படின்னு சொன்னோம்னா, தேவையை மீறுவதற்காக அப்படின்னு நினைச்சே செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் அங்கேருந்து வரும். அப்போ அங்கே நோக்கமே என்ன ஆயிடுச்சு, தேவையை மீறுவதற்காக அப்படின்னு வந்துடுது. இப்போ நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது, ஆமாம் படிக்கணும், சம்பளம் வாங்கணும், ஆமாம் அதுவே பிரியாணி சாப்பிட்றதுக்காக தானே சார். நீ பிரியாணி சாப்பிட்றியா இட்லி சாப்பிட்றியாங்கிறது இப்போ இன்னும் முடிவு ஆகலை. நீ படிக்கணுங்கிறது தான் இப்போ நோக்கம், வேலைக்கு போகணுங்கிறது தான் நோக்கம், சம்பளம் வாங்கணுங்கிறது தான் நோக்கம். அதன் பிறகு அதை எப்படி நீ செலவு செய்கிறாய்ங்கிற அங்கே வரக்கூடிய செயல் இருக்குது பாருங்கள், அங்கே தான் அது என்னாகும், கெட்டதா இல்லையான்னு மாறும். அது வரைக்கும் ஆகாது, மாறாது. வேலை செய்கிறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, அவ்வளோதானே. அதை செலவு செய்யும்போது எப்படி பண்ணுறீங்க, தேவைக்கு பண்ணுறீங்களா, தேவை மீறி பண்ணுறீங்களாங்கிற போது தான் வருது. அதே வேலை செய்கிறோம், சம்பளம் வாங்குகிறோம், சைடில் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே பிரச்சனை வந்துடும். அது வேறு. அது எதுக்கு லஞ்சம் வாங்கணும், தேவையை மீறுவதற்குத்தான் லஞ்சம் வாங்கணும். இல்லை சார், எனக்கு சம்பளம் என்னுடைய குடும்பத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கே பத்தவில்லை, அதனால்தான் நான் கிம்பளம் வாங்கினேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னார்னா
கண்டிப்பாக அவர் சத்தியமாக அவர் உண்மை சொல்லவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். எல்லோருக்கும் தெரியும். அவரவருக்கு வரக்கூடிய சம்பளத்தை வைத்து எப்படி தேவையை நிறைவு செய்து கொள்வது என்பதை சொல்லிக்கொள்வது தான் நம்ம தேவைகள் 3. இந்த தேவைகள் 3 என்பதை புரிந்து கொண்டால் இந்த சம்பளத்தில் எப்படி தேவையை பூர்த்தி செய்வது? நீங்கள் அதெல்லாம் பூர்த்தி செய்கிறாங்க. ஐயா, ஒருத்தர் 10,000 ரூபா சம்பளத்தில் தேவையை பூர்த்தி செய்கிறார், ஒருத்தர் 50,000 பூர்த்தி செய்கிறார், ஒருத்தர் 5 லட்சத்தில் பூர்த்தி செய்கிறார், ஒருத்தர் 5 கோடியில் பூர்த்தி செய்கிறார். எல்லாத்துக்குமே தேவை நிறைவேறுவதுக்கு ஒன்றாதான் ஆகுது. அப்போ 10 லட்சத்தில் பூர்த்தி ஆகிற தேவை வேறு மாதிரி பூர்த்தி ஆகுது. அப்படியே தான் இருக்கா? இல்லையே. நம்ம இது பல தடவை சொல்லியிருக்கோம். பழைய சோறு சாப்பிட்டாலும் பசி தீர்ந்துருச்சு, பிரியாணி சாப்பிட்டாலும் பசி தீர்ந்துருச்சு. பசி தீர்ந்தது என்னமோ ஒரே மாதிரியாக தான் தீர்ந்தது. அப்போ இந்த இடம் இந்த தேவைகள் 3ங்கிறது கரெக்டாக இருக்குது. ஆக இப்போ நம்ம இன்றைக்கி என்ன ஒரு இறுதியாக நம்ம ஒரு சிந்தனைக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது இந்த எண்ணங்கள் தோன்றும் இடத்தில் செயல்பதிவுகள் வினைப்பதிவுகள்னு சொன்ன பார்த்தீங்களா? இந்த செயல்பதிவுகள் அப்படிங்கிற அடிப்படையில் தேவை அடிப்படையிலான அந்த எண்ணங்கள், அதே சமயத்தில் நல்ல எண்ணங்கள் எல்லாமே அந்த மனோன்மணியிலிருந்து தான் தோன்றும். நோக்கமே துன்பம் கொடுத்தல் என்று ஒரு எண்ணம் தோன்றுகிறது என்று சொன்னால் அது நம்ம சொல்கிற மூலாதாரத்திலிருந்து அந்த வினைப்பதிவிலிருந்து தான் தோன்றும். அப்போ இது ரெண்டையும் பிரித்து பாருங்கள். அந்த வினைப்பதிவுங்கிறது அங்கே ஏன் போய் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஏன் விந்துநாதம் என்ற சுக்கிலத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அது இந்த பிறவியில் கழிக்க முடியவில்லை என்று சொன்னால் அது கழிவதற்கு ஒரு குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அங்கே போய் அது உட்கார்ந்துருக்கு. இது மனோன்மணியில் இருந்தால் என்ன பண்ண முடியாது? அடுத்து ஒரு குழந்தைன்னு போட்டு இன்னொரு உடல் எடுத்து போகிறதுக்கு முடியாது. அப்போ அந்த கர்ம வினை உடல் எடுப்பதற்காக அங்கே போய் உட்கார்ந்துருக்குது. மற்றதெல்லாம் அதுக்கு பிறவியெல்லாம் கிடையாது. இந்த மனோன்மணியில் இருக்கக்கூடிய அந்த செயல்பதிவுகள் என்பதற்கு பிறவி கிடையாது, பிறவி தொடர் கிடையாது. கர்ம வினைக்கு மட்டும்தான் பிறவி தொடர் இருக்கிறது. செயல்பதிவு என்பதற்கு பிறவி தொடர் இல்லை. அப்போ பிறவி தொடர் இல்லாத அத்தனை எண்ணங்களும் இங்கிருந்து தான் வரும். பிறவி தொடர் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினை அதன் அடிப்படையில் எப்போ அந்த தேவையை மீறுவதுங்கிற நோக்கத்திலேயே அவர் செயல் செய்கிறார்னா அது கர்மவினை அங்கேருந்து வரும். மூலாதாரத்திலிருந்து அந்த எண்ணம் தோன்றும். ஏன்னா இந்த மூலாதாரம் என்பது தான் உடலின் மையம். இந்த உடலின் தேவையை மீறுவதற்காக செய்து செயல்பட்ட எல்லா பதிவுகளும் அங்கே தான் இருக்கும். உடலின் தேவையை மீறுவதற்காக செயல் செய்யக்கூடிய எண்ணங்களும் அங்கேருந்து தான் தோன்றும். இந்த இடத்த சிந்தனை பண்ணி பாருங்கள். அடுத்த பகுதியில் இன்னும் இதை பற்றிய இன்னும் ஆழமான சிந்தனைக்கு செல்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.